Now, what's the meaning of fervent in spirit? ஆவியிலே அனலாய் இருங்கள் என்றால் அர்த்தம் என்ன? Listen very carefully. கவனிப்போம். Number one, your spirit is on fire for God. உங்களுடைய ஆவி தேவனுக்காக அனலாய் இருக்கிறது. Number two, இரண்டாவது, you are awakened to the things of God. தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Number three, you are passionate for God. தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக வாஞ்சை உடையவர்களாக இருக்கிறீர்கள். Number four, you are going all out to please Him, spirit, soul and body. தேவனை பிரியப்படுத்த உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு பிரயாசப்படுகிறீர்கள். Number five, you are not distracted by things of the world. உலகத்தின் காரியங்களினால் நீங்கள் கவனம் திசை திருப்பப்படாமல் இருக்கிறீர்கள். Number six, your heart, spirit and mind is on fire, is on fire for Christ. கிறிஸ்துவுக்காக உங்களுடைய இருதயமானது அனல் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம், ஆவி, மனது எல்லாமே அனல் உள்ளதாக காணப்படுகிறது. Number seven, you have to go to 1 Corinthians 15 and verse 58. Therefore, my beloved brethren, be steadfast. You are steadfast. 1 கொரிந்தியர் 15:58 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள். You will be steadfast. உறுதிப்பட்டவர்களாய் இருங்கள். Secondly, unmovable. இரண்டாவது, அசையாதவர்களாக. Thirdly, always abounding in the work of the Lord. மூன்றாவதாக, கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. So here we put before you 10 things which reveal what is the meaning of fervent in spirit. இப்பொழுது நான் 10 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏனால் இந்த 10 காரியங்களும் நீங்கள் ஆவியில் அனலாய் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை கணிக்கக்கூடியதான காரியங்களாம். And in these last days, it's very, very essential that every believer in the church should be fervent in spirit, and that's what I am praying for as far as our church believers are concerned every day. இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள், இதுதான் என்னுடைய ஜெபம், நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். இது உங்களுக்காக நான் செய்கிறதான ஜெபமாகும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. Go to Numbers chapter 14 verse 24. But my servant Caleb, because he had another spirit with him and had followed me fully, him will I bring unto this land whereunto he went, and his seed shall possess it. என்னாகமத்திலே நாம் பார்க்கிறோம், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை நான் சேர பண்ணுவேன். Now God chose 12 elders of Israel and sent them to spy the promised land. இஸ்ரவேலருக்குள்ளே 12 தலைவர்களை தேவன் தெரிந்து கொண்டு மோசேயின் மூலமாக அவர்களை கானான் தேசத்துக்கு அனுப்பினார்கள், அந்த தேசத்தை வேவு பார்க்க. But in verse 24, look at what he says. Out of the 12, of course Joshua is included. The 10 he talks differently. Now look at what he talks about Caleb. He says, my servant Caleb, he has another spirit. இந்த இடத்துல பாருங்க, அதுல 12 பேர்ல 2 பேர், அதுவும் யோசுவாவும் காலேபும். அந்த காலேபை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினால் he has another spirit. He had another spirit with him. அவருக்குள் வேறே ஆவி இருந்தது. That means all 12 were selected by God. They didn't select of their own. You got it? All the 12 were selected by God, but 10 of them had another spirit with them. 12 பேரையும் தேவன் தான் தெரிந்து கொண்டார், தாங்களாக தங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த 12 பேரிலே 10 பேருக்கு வேறே ஆவி இருந்தது. But 2 of them, and Caleb of course as an example is giving, they had another spirit. ஆனால் 2 பேர் காலேபை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார், அவர்கள் வேறே ஆவியை, வித்தியாசமான ஆவியை உடையவர்கள். God says because they have another spirit, a fervent spirit which wholly follows the Lord, I will bring him into the land which I promised. இவர்களுக்குள்ளாக இருந்ததான ஆவி மன உறுதி உள்ளதான ஆவி, முழுவதுமாய் தேவனை பின்பற்றினார்கள். ஆனபடினால் அவர்களை வாக்குத்தத்தமான தேசத்துக்குள் நான் கொண்டு வருவேன். All the other 10 I won't. மற்ற 10 பேரையும் கொண்டு வருவதில்லை. God's plan was all the 12 who were chosen should enter, but 10 of them had another spirit, brother. தெரிந்து கொள்ளப்பட்டதான அந்த 12 பேரும் அந்த கானானுக்குள்ள போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனால் அவர்களுக்குள் 10 பேர்களுக்குள் வேறே ஆவி இருந்தது. That is why I sent them to see the promised land. தேவனுடைய சித்தமாய் இருந்ததினால் தான் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கும்படி அனுப்பினார். But what can God do if they have some other spirit? அவர்களுக்குள்ள வேற ஆவி இருந்தால் தேவனால் என்ன செய்ய முடியும்? In the same way, what can God do if you are not going to have a fervent spirit, brother? அதே போல உங்களுக்குள்ளாக உறுதியற்ற ஆவி, உறுதி இல்லாத ஆவி இருக்கும் என்றால் தேவனால் இல்லனா ஆண்டவர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க ஆவியில அனலா இல்லாட்டினால் தேவனால் என்ன செய்ய முடியும்? Though you are chosen to enter, though you are chosen to be accounted worthy, if you are not fervent in spirit, God can do nothing. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நுழைய வேண்டும் என்று தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், நிற்க வேண்டும் என்று தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்க பாத்திரவங்களா இருக்கும்படி தான் உங்களுக்கு தெரிந்திருக்கிறார். ஆனா உங்க ஆவி அனலா இல்லனா அவரால் என்ன செய்ய முடியும்?
சொல்லுங்க பிரதர், think about it. சிந்தியுங்கள். Do you know what's the opposite of fervent in spirit? Lukewarm spirit. இந்த ஆவியிலே அனலா இருப்பதற்கு எதிர்மாறான ஆவி அடுத்த ஒரு நிலைமை என்ன தெரியுமா? அசதியா இருப்பது. If you are not fervent in spirit, that means you are lukewarm. நீங்க ஆவியிலே அனலா இல்லாட்டினா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஆவியில வெதுவெதுப்பா இருக்கீங்க. You know that living in lukewarmness is sin. உங்களுக்கு தெரியுமா வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு பாவமாம். That is why God says, I will vomit you. ஆகவே தான் தேவன் சொல்றார், உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். I brought you inside Christ so that you may be on fire, but instead of being on fire, fervent in spirit, you are lukewarm, so I don't like it. I'm giving you some more chance. You better repent, humble yourself, seek my face, and turn from your lukewarm ways. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்தேன், நீ அனலா இருக்க வேண்டும் என்று நான் உன்னை கொண்டு வந்தேன், ஆனால் நீ அனலாக இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். ஆகவே இன்னும் சில தருணங்களை உனக்கு நான் தருகிறேன். ஆகவே நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.